வைத்திருக்கிறது 2 கோரிக்கை தான். ஒன்று, நீட் முற்றுமுதலுமாக ரத்து செய்யப்பட வேண்டும். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கல்வி தற்போது பொதுப்பட்டியலுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று ஆண்ட ஒன்றிய அரசுகள் அதை எடுத்துக்கொண்டன. அதை திரும்ப மாநில பட்டியலுக்கே கல்வி உரிமை வழங்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தை இங்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அந்த தீ மறுபடியும் பற்றிச்சு. அந்த உணர்வு தீ மீண்டும் பற்ற வைக்கப்பட்டது. இன்னைக்கு மீண்டும் நாங்கள் உறுதியாக நம்புகிற நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் தமிழ்நாடு உறுதியாக நம்புது. நீட்டுக்கு எதிரான அந்த உணர்வு மீண்டும் பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலை தமிழ்நாட்டு கட்சிகள், தமிழக அரசும், எங்களை போன்றவர்களும் இதை பற்றி கொள்ளணுன்றது எங்கள் கடமையாக நாங்கள் பார்க்கணும். அந்த கடமையை உணர்ந்து தான் இன்னைக்கு நாங்கள் இந்த போராட்ட களத்தில் இணைஞ்சோம். அதனால தான் இப்போ இந்த சூழலை தமிழ்நாடு அரசு ஏன் பயன்படுத்திக்கல, அந்த ஒரு நியாயமான கேள்வியை தான் முன்வைக்கும். சிறு நெருப்புத்தான் மிகப்பெரிய காட்டுத்தீயாக பரவுகிறது. அதில் தங்கை அனிதா மூட்டிய அந்த பெரும் தீ நிச்சயம் இங்கு அணைந்து போக விடவில்லை. அணைந்து போக விடாமல் பாதுகாக்கிற அந்த பணியைத்தான் இந்த சிறு போராட்டம் தொடங்கியிருக்கிறது. நிச்சயம் இது தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிய தொடங்குகின்ற போது இன்றைக்கு 5 நாட்களாக கண்டுகொள்ளாத தமிழக அரசும் அதனுடைய அமைச்சரவை சகாக்களையும் நிச்சயம் இந்த போராட்டத்தை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கும். ஆனால் தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. ஜனநாயக பூர்வமாகவே அது தப்பு இல்லை. அரசும் சட்ட விரோதமானதில்லை. ஒரு தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு அரசு அனுமதி மறுக்குதுன்னா அப்போ நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீங்கன்ற வினாவை நாங்கள் எழுப்ப. நீங்கள் நல்ல ஜந்தர் மந்தரில் நாங்களும் போனோம், விட்னஸ் பண்ணோம். அங்கே நீட் ஒழிப்புன்ற கோரிக்கை எழுந்து இப்போ மணிரத்னம் அண்ணன்லாம் அங்கே போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. அங்கே நீட் நீங்கள் சிஜேபியோட அபிஷேக் டிகே கடைசியாக நிகழ்த்தின உரையும் நீட் ஒழிப்பு தான் எங்கள் லட்சியம்னு சொன்னார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6 இடங்களில் நடந்திருக்கு. நான் கூட நேற்றைய முன்தினம் மிக கடுமையாக அதற்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். இந்த ஆணவ படுகொலை குறித்து அது ஒரு உயிராகவே கருத்தில் கொள்ளாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது, அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இதுபோன்று தமிழ் சமூகம் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளில் இவர்கள் எந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறார்கள், எப்படி மக்களை கையாளுகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து தான் இந்த அரசை குறித்தான போராட்டங்களும் இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறும். உங்களுக்கு தெரியும், ரத்து செய் 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 நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கல்வியை 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 மாநில பட்டியலுக்கு மாநில பட்டியலுக்கு மாநில பட்டியலுக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஏழை எளிய மாணவர்களின் ஏழை எளிய மாணவர்களின் கிராமப்புற மாணவர்களின் கிராமப்புற மாணவர்களின் அரசு பள்ளி மாணவர்களின் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவினை மருத்துவ கனவினை சிதைக்கின்ற 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 நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் கொண்டு வா 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 நீட் தேர்வுக்கு எதிரான நீட் தேர்வுக்கு எதிரான நீட் தேர்வுக்கு எதிரான நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை 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 சட்டமன்றத்திலே சட்டமன்றத்திலே கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா தமிழ்நாடு அரசே கொண்டு வா தமிழ்நாடு அரசே கொண்டு வா தமிழ்நாடு அரசே தாவேக அரசே தமிழ்நாடு அரசே தாவேக அரசே தமிழ்நாடு அரசே தாவேக அரசே தமிழ்நாடு அரசே தாவேக அரசே ஏற்றிடு 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 சட்டமன்றத்திலே 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 நீட் தேர்வு விலக்கு கேட்டு நீட் தேர்வு விலக்கு கேட்டு தீர்மானம் இயற்றிடு தீர்மானம் இயற்றிடு தீர்மானம் இயற்றிடு தீர்மானம் இயற்றிடு உடனடியாக இயற்றிடு உடனடியாக இயற்றிடு கேட்குதா 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 5வது நாளாக 5வது நாளாக 5வது நாளாக 5வது நாளாக தோழர்கள் பட்டினி போராட்டம் தோழர்கள் பட்டினி போராட்டம் தோழர்கள் பட்டினி போராட்டம் தோழர்கள் பட்டினி போராட்டம் நடக்குது 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 கேட்குதா 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 கேட்குதா
வலிக்குதா? இடம் கொடு, இடம் கொடு. இடம் கொடு, இடம் கொடு. பொது இனத்தில் போராடிட பொது இடத்தில் போராடிட தமிழ்நாடு அரசே இடம் கொடு. தமிழ்நாடு அரசே இடம் கொடு. ரத்து செய், ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். ஒன்றிய அரசே ரத்து செய். ஒன்றிய அரசே ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். கொண்டு வா, கொண்டு வா. கொண்டு வா, கொண்டு வா. கல்வியை, கல்வியை கல்வியை, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வா, கொண்டு வா. கொண்டு வா, கொண்டு வா. வணக்கம். வணக்கம். திருவள்ளுவர் இல்லம் உங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமையகத்தில் ஒரு 5வது நாளாக தொடர்ச்சியாக நீட் ஒழிப்பு கோரி உண்ணால் நிலைய போராட்டத்தை 4 தோழர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. நீங்களும் இன்னைக்கு அவங்கள பார்க்க வந்திருக்கீங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன, உண்ணால் நிலைய போராட்டத்தின் நோக்கம் என்ன, இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த நீட்டு எதிர்ப்புக்கான தமிழ்நாடு மாணவர் மற்றும் இளையோர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் முற்றுமுதலுமாக நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. தங்கை அனிதா எந்த நோக்கத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று அவருடைய உடன்பிறந்த சகோதரர் மணிரத்னம் அவர்களும் இதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து இன்றைக்கு 4 தோழர்கள் கடந்த 5 நாட்களாக உணவே அருந்தாமல் தொடர் ஒரு பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் வைத்திருக்கிறது 2 கோரிக்கை தான். ஒன்று, நீட்டு முற்றுமுதலுமாக ரத்து செய்யப்பட வேண்டும். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கல்வி தற்போது பொதுப்பட்டியலுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று ஆண்ட ஒன்றிய அரசுகள் அதை எடுத்துக்கொண்டன. அதை திரும்ப மாநில பட்டியலுக்கே கல்வி உரிமை வழங்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தை இங்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த தமிழக அரசு என்னுடைய நோக்கம் நீட் ஒழிப்பு தான், நாங்களும் அதுக்காக தான் போராடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிஜிபி பண்ண போராட்டம் கூட அவங்க நினைச்சிட்டு நாங்களும் என் நோக்கமும் அதுதான்ன்றாங்க. அரசு மேல நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு? இல்லை, அதாவது அரசு ஒரு சட்டமன்றத்தில் இதற்காக தீர்மானம் நிறைவேற்றி கண்டிப்பாக இந்த நீட்டுக்கு உரிய ரத்து செய்யப்பட வேண்டும், ஒன்றிய அரசு மாநில பட்டியலுக்கு கல்வியை திருப்பி தர வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை, இந்த 2 கோரிக்கைகளையும் இந்த போராட்ட குழுவில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதை குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை. ஏற்கனவே 2 கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த 2 கூட்டத்தொடரிலும் இந்த கோரிக்கைகளை குறித்து தீர்மானமோ அல்லது முதலமைச்சருடைய பதில் உரையிலோ இடம்பெறவில்லை. ஆதலால் நான் கூட தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் உங்களூடாக. இந்த போராடுகின்ற இளைஞர்களுடைய இந்த நோக்கம் நியாயமான ஒன்று. இந்த 40க்கு மேற்பட்ட மாணவர் செல்வங்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் உடனடியாக நீட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சட்டமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உங்கள் உணர்வுகளை நான் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து ஒரு அழுத்தங்கள் தருவேன். அதுபோன்று மாநில பட்டியலில் இருந்த கல்வி உரிமையை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டதை திரும்பவும் எங்களிடம் ஒப்படையுங்கள் என்கிற கோரிக்கையும் அந்த தீர்மானத்துடன் நாங்கள் நிறைவேற்றி அனுப்புவோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்த இளையோர் தலைமுறை கேட்கிறார்கள். அந்த உத்தரவாதம் இதுவரையிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடமிருந்து இந்த போராட்ட குழுவினருக்கு வரவில்லை. அதனால் இந்த போராட்டம் தொடர்கிறது. உணவுநிலை போராட்டம்ங்கிறது நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்கிறோம். இப்போ சோன மாசம் கூட பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இந்த அரசு செவிமடுக்காம இருக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க, அல்லது அவங்களுக்கு அக்கறை நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு 4 இளைஞர்கள் தானே இருக்கிறாங்க. இது பெரிய அளவில் அரசை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இது அமையுமா என்பதை குறித்து அவர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் சிறு நெருப்புத்தான் மிகப்பெரிய காட்டுத்தீயாக பரவுகிறது. அதில் தங்கை அனிதா மூட்டிய அந்த பெரும் தீ நிச்சயம் இங்கு அணைந்து போக விடவில்லை. அணைந்து போக விடாமல் பாதுகாக்கிற அந்த பணியைத்தான் இந்த சிறு போராட்டம் தொடங்கியிருக்கிறது. நிச்சயம் இது தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிய தொடங்குகின்ற போது இன்றைக்கு 5 நாட்களாக கண்டுகொள்ளாத தமிழக அரசும் அதனுடைய அமைச்சரவை சகாக்களையும் நிச்சயம் இந்த போராட்டத்தை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கும். அதற்குரிய வீரியமும் அதற்குரிய மன உறுதியும் அதற்குரிய தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக சமூகத்திற்கு, மாணவருக்கு, இளைய தலைமுறைக்கு தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அவர்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும். அனைவருக்கும் சமமான ஒரு கல்வி, கட்டணமில்லா கல்வி,
சாதி பாகுபாடுகளை கடந்து அனைத்து மக்களுக்கும் அனைத்து கல்வியும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழ் சமூகத்துக்கு பணியாற்றக்கூடிய ஆளுமைகள் தான் இந்த போராட்ட களத்தில் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயம் இவருடைய இந்த உறுதித்தன்மை நிச்சயம் இவருடைய போராட்டத்தை வென்றெடுக்கும் என்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சற்று காலதாமதம் ஆகலாம், ஆனால் நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்கிற மாபெரும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அரசின் கொள்கை நீட்டு விலக்குதான், நீட்டு ஒழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகள் மீது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா, அது ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? சில பேர் சொல்றாங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற சில பேர் பாஜகவுடைய மறைமுக ஆட்சி குறிப்பிட்டதால விமர்சனங்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறதா? இப்ப இந்த மாணவர் போராட்டம், காவேரியினுடைய உரிமை போராட்டம், ஏனைய தமிழ் சமூகத்தினுடைய கார்ப்பரேட் பெரு நிறுவனங்களுடைய விவசாய விளைநிலங்களை பறிக்கின்ற திட்டங்கள், இவற்றில் ஒன்றன்பின் ஒன்றாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க போகிற கொள்கை முடிவு எவ்வளவு உறுதியானதாக இருக்கிறது, அதை வைத்து முதலமைச்சருடைய நடவடிக்கையை நாங்கள் மதிப்பிடுவோம். அந்த வகையில் தான் எமது கட்சியின் சார்பாக இந்த அரசுக்கு சில மாத அவகாசங்களை நாங்கள் தந்திருக்கிறோம். அதனால் நிச்சயம் இப்போது இந்த போராட்டம் இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது, சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இது இங்க இருக்கிற உளவுத்துறை நிச்சயமாக முதலமைச்சர் இந்த துறையின் அமைச்சர் என்கிற அடிப்படையில் அவருடைய கவனத்திற்கு சென்றிருக்கும். அவர் இதை உதாசனைப்படுத்துகிறாரா அல்லது இதற்குரிய முக்கியத்துவத்தை தந்து இதற்குரிய பதிலை நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கிறார்களா என்பதை பொறுத்தும், இன்னும் ஏனைய இப்ப என்எல்சி நிலம், விவசாய நிலங்கள் கையகப்படுத்த மாட்டாது, விவசாயிகளுடைய எண்ணங்களுக்கு அவருடைய உணர்வுகளுக்கு நேர்மாறாக இந்த அரசு நடந்து கொள்ளாது என்று அறிவித்தார் விஜய். ஆனால் இன்றைக்கு நிலத்தை கையகப்படுத்துவதற்கு, பல ஆயிரம் வீடுகளை இடிப்பதற்கு தனியாக நில எடுப்புக்கென்று ஒரு டிஆர்ஓவை நியமித்திருக்கு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதுபோன்று பரந்தூரில் விமான நிலையத்திற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஆனால் பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்களுக்கான தொழிற்சாலைக்கு அந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று இங்கு போராடிய துப்புரவு பணியாளர்கள், அவர்களுக்கு நிரந்தர வேலைக்கான கோரிக்கைகளை எங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று போராட்ட களத்திற்கு வந்து சொல்லாமல் போராடியவர்களை தனது பனையூர் இல்லத்திற்கு அழைத்து பேசி வாக்குறுதி கொடுத்தார்கள். அவர்கள் கூட இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆக அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன இருக்கிறது? சமூக நீதிக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு, தமிழீழ மண்ணில் நடந்தது இனப்படுகொலை தான், அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், அந்த மக்களுக்கான ஒரு சுதந்திர தனித்தமிழ் அரசை உருவாக்கி தருவதற்கான பொது வாக்கெடுப்பில் இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இங்கு அகதிகளாக உயிர் பிழைக்க வந்தவர்களை பாஸ்போர்ட் ஆக்கிலே கைது செய்வதும், காலதாமதம் ஆகிவிட்டது விசா, அதற்காக அவர்களை சிறையில் அடைப்பதும் என்ற கொடுமைகள் எல்லாம் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம், திருச்சி சிறப்பு முகாம்களை மூடி அவர்களை விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வையுங்கள் என்று. ஆக ஒரு நாட்டு அரசாங்கம் இங்கே தமிழர் நலம் சார்ந்த, தமிழர் உரிமை சார்ந்த பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறார்கள், எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை குறித்து தான் நாங்கள் மதிப்பிட முடியும். கடந்த கால திமுக ஆட்சியில் இத்தனை கோரிக்கைகளையும் நான் முன்வைத்தேன். தேர்தலில் எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, இது தமிழ் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனை நீட்டு உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தான் நான் போராடினேன். அதை அவர்கள் கிஞ்சித்தும் கருத்தில் எடுத்துக்கொள்ளாத போதுதான் உங்கள் இடமும் வேண்டாம், உங்கள் சீட்டும் வாங்கல், உங்கள் கூட்டணியும் வேண்டாம் என்று நான் வெளியேறி தனித்து நான் போராடி வருகிறேன். இப்போது கூட நான் கூட்டணியில் இருந்தால் கூட்டணி கட்சி கோபித்துக் கொள்ளுமோ, அவருடைய நிலைப்பாடு என்னவோ என்று தெரிந்துதான் இந்த இடத்தை போராடுகின்ற இந்த கட்சி சாராத இளைஞர்களுக்கு தரக்கூடிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கும், அல்லது அவருடைய அழுத்தத்திற்கு நான் அதை அனுபவிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவேன். ஆனால் இப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து இயங்குகிற காரணத்தினால் போராடுவதற்கு எங்களுக்கு எந்த பொதுவான இடம் இல்லை, அரசும் எங்களுக்கான இடத்தை ஒதுக்கி தரவில்லை. உங்கள் அலுவலகத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள் தோழர் மணிரத்னமும் தோழர் வளர்மதி போன்றவர்களும். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஜனநாயக போராட்டம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் தாராளமாக எங்கள் அலுவலகத்திலே அமர்ந்து உங்கள் போராட்டத்தை நடத்தலாம் என்று நான் அனுமதித்திருக்கிறேன். ஆக இந்த அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்திருக்கிறது. நான் சொன்ன தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான உயிர்நாடி பிரச்சனைகளில் இவர்கள் எவ்வாறு மக்கள் பக்கம் நிற்கிறார்கள், வெறும் தேர்தலுக்காக உண்மைக்கு மாறாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் அவர் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் கூட, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான, இனத்திற்கான, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான சிக்கல்களை எவ்வாறு கையாளுகிறார் என்பதை குறித்து தான் அவரை குறித்து நாங்கள் மதிப்பிட முடியும். அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் நான்
டாக்டர் கிருஷ்ணசாமி, தனியரசு போன்ற, திரு சீமான் போன்ற, திருமாரஞ்சி போன்ற எதிரும் புதிருமாக இருக்கிற தமிழ் சமூகங்கள் கூட சாதிய முரணாக எதிரும் இருந்தவர்கள் கூட தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைத்து அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு காவேரி உரிமைக்கான அப்படின்ற ஒரு பொது பெயரிலே நாங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் நடத்தினோம். இப்போது நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகிற 7ஆம் தேதி காவேரிக்கான அந்த உரிமையை காப்பதற்கான மேகதாட்டிலே அணையை கர்நாடக அரசு கட்ட அனுமதிக்க கூடாது என்கிற கருத்தை முன்வைத்து நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். ஆக ஆளுகின்ற அரசிடம் அனைத்து கட்சிகளை கூட்டம் நடத்தி இதற்கு ஒரு முடிவெடுங்கள் என்று நாங்கள் மன்றாடினோம். அறிக்கைகள் ஊடாக, பத்திரிகை வாயிலாக வேண்டுகோள் வைத்தோம். அது புறந்தள்ளப்பட்ட பிறகுதான் அதை நாங்களே செய்திருக்கிறோம். ஆக நிச்சயம் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளில் இப்போ சாதி ஆணவ படுகொலைகள் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 6 இடங்களில் நடந்திருக்கு. நான் கூட நேற்றைய முன்தினம் மிக கடுமையாக அதற்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். இந்த ஆணவ படுகொலை குறித்து அது ஒரு உயிராகவே கருத்தில் கொள்ளாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது, அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இது போன்று தமிழ் சமூகம் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளில் இவர்கள் எந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறார்கள், எப்படி மக்களை கையாளுகிறார்கள் என்பதெல்லாம் குறித்துதான் இந்த அரசை குறித்தான போராட்டங்களும் இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறும். உங்களுக்கு தெரியும், கடந்த அதிமுக ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதும், எடப்பாடி தொடர்ந்து ஆட்சி நடத்திய போதும் இங்கே இருக்கிற பல அமைப்புகள், இயக்கங்கள், தோழர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் சுமார் 150 அமைப்புகள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு உருவாக்கி, தோழர் மோகன் எல்லாம் பல போராட்டங்களை கலந்து கொண்டிருக்கிறார், மனிதத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார். மக்கள் அதிகாரம், மக்கள் பாதை, பல கட்சிகள் எதிர்புறமாக தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரி இயக்கங்கள், மாவோயிஸ்ட் அமைப்புகளிலிருந்து பிரிந்து ஜனநாயக பாதைக்கு திரும்பிய குழுக்கள், தமிழ்நாடு விடுதலைப்படை என்று தனித்தமிழ்நாடு கேட்ட தற்போதைய தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிற இயக்கங்களுடைய தோழர்கள் என்று அனைவரையும் ஒரே குடையில் கொண்டு வந்து மிகப்பெரிய போராட்டங்களை ஒன்றிய பாசிச மக்கள் விரோத, மனிதகுல விரோத அரசுக்கு எதிராக எடுத்தோம். அதுபோன்று அவர்களுக்கு துணை நின்ற அதிமுக அரசுக்கு எதிராக எங்கள் போராட்டங்களை நாள்தோறும் போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம். அதனுடைய விளைவுதான் அப்ப இருந்த அதிமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. ஆக இதையெல்லாம் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற விஜய் அவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. இனி எங்கள் போராட்டம் அதை அவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் என்று நான் நம்புகிறேன். இல்லை, கண்டிப்பா நாங்கள் இப்பயே எங்க கட்சி, எங்க சென்னை மாவட்ட நிர்வாகிகள் ஒரு நாள் இவங்களோட கலந்துக்கிட்டு போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க. இன்னைக்கு நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு மாலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்த இருக்கிறோம். அதில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த மாதிரி மாணவர்கள் தொடர்ந்து 5 நாளாக உயிரை பணம் வைத்து போராடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிகள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாய அமைப்புகள் எல்லாருமே போய் அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்கணும், ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம். நிச்சயமா ஆர்ப்பாட்டத்திலையும் அதை வலியுறுத்தி வருகின்ற தலைவர்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்ல இருக்கிறேன். நிச்சயமா இன்றையிலிருந்து இந்த போராட்டம் வேறு விதமாக வீரியம் பெறும் என்று நான் நம்புகிறேன். இப்போது கூட போராட்ட களத்திற்கு வழக்கறிஞர்கள், தூய்மை பணியாளர்கள், பல்வேறு மாணவர் அமைப்புகள், இளையோர் அமைப்புகள், சில முற்போக்கு இயக்கங்களுடைய தலைவர்கள், உங்களை போன்ற நடுநிலைமையான கட்சி சாராத ஊடக பத்திரிகை நண்பர்களும் ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நிச்சயமாக தோள் கொடுத்து துணை நிற்கும். ஒரு வகையில சொல்ல போனா தமிழ்நாட்டோட குரல் ஒன்றிய அரசு அச்சத்துக்குள்ளாக்கி யூஏபிஏன்ற சட்டத்தையே கொண்டு வர வச்சு டீலிமிட்டேஷன் வர. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட குரல் தான் இந்தியாவை ஜனநாயகப்படுத்துச்சு. 2017 அனிதா உயிரிழக்கும் பொழுது நான் முதுகலை 1ஆம் ஆண்டு மாணவன். அப்போ ஒரு தீ பற்றி இருந்தது. ஒரு அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தார். அன்னைக்கு அந்த புறச்சூழலை தமிழ் சமூகம் ஓரளவுக்கு கை கொண்டிருந்தாலும் அதை தொடர்ச்சியா நடத்தல. ஒரு கட்டத்துல நாம அந்த சிஸ்டத்துக்குள்ள போய் என்ன பண்ண முடியும்ன்றத பார்த்தோம். ஒரு கட்டத்துல இது 10 ஆண்டு கால போராட்டமா நடந்துட்டு இருந்தது. இப்ப சமீபத்துல இந்தியாவுல டெல்லியில ஒரு பெரும் போராட்டம் வெடிச்சு நீட் அந்த பேப்பர் லீக்னால 16 நாள்ல 37 குழந்தைங்க இறந்தாங்க. அது ஒரு பெரிய அறச்சீற்றத்தை உண்டாக்கி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஒரு பெரிய போராட்டம், அது இந்தியா தழுவிய போராட்டமாகி தமிழ்நாட்டுல அந்த தீ மறுபடியும் பற்றிச்சு. அந்த உணர்வு தீ மீண்டும் பற்ற வைக்கப்பட்டது. இன்னைக்கு மீண்டும் நாங்க உறுதியா நம்புற நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் தமிழ்நாடு உறுதியா நம்புது. நீட்டுக்கு எதிரான அந்த உணர்வு மீண்டும் பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த சூழல தமிழ்நாட்டு கட்சிகள், தமிழக அரசு, எங்களை போன்றவர்களும் இதை பற்றி கொள்ளணும்ன்றது எங்க கடமையா நாங்க பார்க்கறோம். அந்த கடமையை உணர்ந்துதான் இன்னைக்கு நாங்க வந்து இந்த போராட்ட களத்துல இணைஞ்சிருக்கோம். அதனாலதான் இப்போ இந்த சூழலை தமிழ்நாடு அரசு ஏன் பயன்படுத்திக்கல, அந்த ஒரு நியாயமான கேள்வியை தான் முன்வைக்கிறோம் நாங்க. அது செயல் வடிவுல காட்டல, செயல் வடிவுல காட்டலன்றதுதான் எங்களுக்கு வந்து கடினம், ஏத்துக்கிறதுக்கு கடினமா இருக்கு. நாங்க குறை கூறல. தமிழக வெற்றி கழகம், நீங்க ஆட்சி நடத்துங்க, பண்ணுங்க. உங்கள் மீது மக்கள் வந்து உங்களை அண்ணனா பாக்குறாங்க, மாமாவா பாக்குறாங்க, மகனா பாக்குறாங்க. உண்மைதான், உங்களை விஜய்னு கூட சொல்றாங்க, விஜய்னு சொல்றாங்க. ஒரு தான் வீட்டு பிள்ளையா பாக்குறாங்கன்னும் போது, தான் வீட்டு குழந்தைங்க, உங்க தங்கச்சிமார்கள் 30க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இறந்துருக்காங்க. அப்ப அதுக்கு இந்த போராட்டத்தை தொடர விடுறதுல என்ன சிக்கல் தமிழக அரசுக்கு? ஒரு தீ பற்றிச்சு, வாழ நிலத்துல இருந்தது, அதை கலைச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான தொடர் போராட்டத்துக்கான அனுமதி அன்று இரவே உருவானதுதான் இந்த கூட்டமைப்பு, நீட் எதிர்ப்பு கூட்டமைப்பு. அனிதா அவர்களுடைய அண்ணன் மணிரத்னம் அவர் தலைமையில உருவானதுதான் இந்த கூட்டமைப்பு. 5 நாளா நாங்க தொடர்ச்சியா தமிழக அரசோட நிறைய உரையாடல். ஆனா தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை, ஜனநாயக பூர்வமாவே அது தப்பு இல்லை, அரசும் சட்ட விரோதமானதுல. ஒரு தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு அரசு அனுமதி மறுக்குதுன்னா அப்ப நீங்க யார் பக்கம் இருக்கிறீங்கன்ற வினாவை நாங்க எழுப்ப வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நிர்பந்தத்தினால்தான் இந்த போராட்டத்தை நாங்க கையில எடுத்தோம். வேற வழி இல்லாம, வேற வாய்ப்பு இல்லாம, இடமே கிடைக்காத போது தமிழக வாழ்வுரிமை கட்சியாளர் தலைவர் அண்ணன் வேல்முருகனை அணுகிய போது சற்றும் தயங்காமல், பல புற அழுத்தங்கள் இருந்தும், காவல்துறை அழுத்தங்கள் இருந்தும், எல்லா அழுத்தங்கள் இருந்தும் உறுதுணையா இருந்து இந்த இடத்த கொடுத்தாரு. அந்த தைரியத்துல இப்ப நாங்க வந்து இந்த தொடர் போராட்டத்தை நடத்த இது பண்ணிருக்கோம். அவங்க கட்சி ஆட்களும் வந்திருக்காங்க. இப்ப அவருக்கு வந்து நீட் எதிர்ப்பு உணர்வு இருக்கு. அதை எப்படி காட்டுறாரு? அலுவலகத்தை கொடுத்து காட்டுறாரு, தங்கள் கட்சி தோழர்களை அனுப்பிச்சு காட்டுறாரு, தானே இந்த களத்துக்கு வந்து காட்டுறாரு. இப்ப எனக்கு உணர்வு இருக்குன்றதை நீங்க எப்படி காட்ட போறீங்க? செயல் வடிவுல எந்த வகையில காட்ட போறீங்கன்றதுதான் வினா. நாங்க உங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல. இப்பயும் நம்புறோம், இப்பயும் நீங்க வந்து நீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறீங்கன்னு நம்புறோம். எங்களுக்கு தெரியும் இது வந்து இசைவு பட்டியல்ல தான் இருக்கு. இசைவு பட்டியல இருக்கும்பொழுது ஒன்றிய அரசு என்ன முடிவெடுக்குதோ அதுதான் நம்ம அபைட் பண்ணி ஆகணும். அந்த இதெல்லாம் இருக்கு. ஒரு வழக்கறிஞராகவே சொல்றேன், சட்டத்தை மாற்றுவது நீதிமன்றம் மற்றும் நீதிமன்றத்துலதான் எனக்கு வந்து சட்டத்தை வச்சு வாதாட வேண்டிய வேலை. மக்கள் மன்றத்துல சட்டவாதம் செல்லாது. மக்கள் மன்றத்துல உரிமை தான். இல்ல, 2 வெவ்வேறு கிடையாது. நீங்க நல்ல ஜந்தர் மந்தர்ல நாங்களும் போனோம், விட்னஸ் பண்ணோம். அங்க நீட் ஒழிப்புன்ற கோரிக்கை எழுந்து, இப்ப மணிரத்னம் அண்ணன் எல்லாம் வந்து அங்க போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டாரு. அங்க நீங்க சிஜேபியோட அபிஷேக் டிகே வந்து கடைசியா நிகழ்த்தின உரையும் நீட் ஒழிப்பு தான் எங்க லட்சியம்னு சொன்னார். போராட்டத்தோடைய ஒரு கட்ட வெற்றியா தான் வந்து அந்த தர்மேந்திர பிரதான அக்கௌண்டபிலிட்டி எடுக்க வைக்க வேண்டியதுதான் இந்த போராட்டமா இருந்தது. பேன் நீட்டு தான் கேட்டாங்க. நீங்க 2006 நடந்த மருத்துவ இடஒதுக்கீடு கொடுத்த போது வீதியில இறங்கி அந்த சோகால்டு அந்த அப்பர்டு கேஸ்ட் மாணவர்கள்லாம் வந்து பெருக்குனாங்க, காய்கறி வித்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே சமூகத்து மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு எனக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு, என் சக நண்பர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா, 3 ஆண்டு உட்காந்து வீட்டுல உட்காந்து படிக்க முடியுமா, 2 ஆண்டு உட்காந்து படிக்க முடியுமான்னு ஒரு நியாயமான கேள்வி எழுப்பினது இந்த போராட்டத்தோட ஒரு பாசிட்டிவான அம்சமா பாக்குறாங்க. அப்ப அந்த விஷயத்தை ஏன் தமிழக அரசு பயன்படுத்திக்கல? எங்க போராட்டத்தை பயன்படுத்திக்கங்கன்றோம். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. உடன்பாடு இருக்கோ இல்லையா அந்த அரசின் மீது, ஓபிஎஸ் இங்கேருந்து டெல்லிக்கு போனார்ல, போய் பார்த்தாருல, போய் ஒரு ஸ்டேக் ஹோல்டிங் சம் தாட்ஸ், ஒன்றிய அரசோட உரையாடினாரு, தீர்மானம் அனுப்பினாரு, ஆர்டினன்ஸ் போட்டாரு, போட்டு பிரசிடென்டோட அசன்ட்டுக்கு அனுப்பினாரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தை மதிக்கலாங்க இந்திய அரசு. தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தீர்மான சட்டம் நிறைவேற்றிருக்கு 1க்கு 2 முறை. அத பிரசிடென்டோடைய மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப என் குரலுக்கு என்ன இறைமை இருக்குன்ற? இந்திய அரசமைப்பு சட்டம் தனி மனிதனுக்கும் இறைமை இருக்கு, ஒரு மாநில அரசுக்கும் இறைமை இருக்கு. ஆனா அந்த இறைமையை மதிக்காம நான் காலில் போட்டு மிதிப்பேன்னு ஒரு அடாவடி பிடிச்ச ஒரு ஒன்றிய அரசு இருக்கும். அதை நான் வேடிக்கை பார்ப்பேன்னா இது ஒரு நகைமுறைனா இருக்கு. அப்ப இந்த கேள்விகளை தான் நாங்க முன் வச்சு இந்த அறப்போராட்டத்தை தொடர்ந்துட்டு வரோம்.
அரசு வந்து அதை கொடுக்க மறுக்குதுன்ற ஒரு செய்தி ஒன்று இருக்கு. அது நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா உண்மைதானா? இல்ல உண்மைதான். நாங்க கொடுத்த அனுமதி கடிதத்தை மறுத்துட்டாங்களே. இதை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா ஏன் பாக்குறீங்கன்ற மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை. பொது அமைதிக்கு குந்தகம் வருது அப்படின்னு எது பொது அமைதிங்க? இது பொதுமக்களோட கோரிக்கை எப்படி பொது அமைதியை குந்தகம் விளைவிக்கதா இருக்கும்? பொதுமக்களோட கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு கோரிக்கை எப்படி பொது அமைதிக்கு குந்தகம் விளை அப்பனா என்ன எங்களெல்லாம் குண்டர்ன்றீங்களா? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவங்கள குண்டர் சட்டத்துல போட்டுக்கணும். அப்ப நாங்க என்ன ரவுடிகளா? கிடையாது. நான் ஒரு வழக்கறிஞர், இவர் ஒரு கல்வி செயற்பட்டாளர், அவர் ஒரு கல்வி செயற்பட்டாளர். ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு இங்கே சாலையில உட்கார வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா மக்களுடைய உரிமை சார்ந்த கோரிக்கை தானே. ஒரு வகையில பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் வாக்குறுதிக்காக இன்னைக்கு நாங்க உட்கார்ந்துருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் வாக்குறுதி நீட் ஒழிப்புன்றது. தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் வாக்குறுதி மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோன்றது. நீங்க திமுகவை குறை கூறுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம என்ன செஞ்சோன்றது இல்ல, இன்னும் வரல. நான் உறுதியா அவங்களுக்கு ஒரு உறுதி, நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்க தமிழ்நாடு சார்பா கொடுக்கலாம். இது உங்க கட்சி எதிர்க்கிற போராட்டம் இல்ல, உங்க தலைவர் எதிர்க்கிற போராட்டம் இல்ல. இது ஒரு வகையில உங்க தலைவர் சொல்படி நடக்கிற போராட்டம் கூட வச்சுக்கோங்க. உங்க தலைவர் சொல்ல கேட்டு நாங்க போராட வந்திருக்கோம். அவருடைய குரலுக்கு வலிமை சேர்க்க இந்த போராட்டத்தை நடக்கும். அது நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எதுக்கும் உங்க ஆற்றலை பயன்படுத்துறீங்க. இந்த போராட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு போக உங்க ஆற்றலை பயன்படுத்துங்க. அப்ப நான் மௌனியா இருப்பேன்றதே அது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் ஒரு பிரதிநிதிகளும் வரல. நீங்க எதிர்கட்சி தலைவரோட விஷயத்துல இவ்வளவு டைம்லி ஆக்ஷன் காட்டும்போது ரியாக்ட் பண்றீங்கன்னும் போது அப்போ உங்களால முடியும் போது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்றதுதான் கேள்வி. ஆமா, தே ஆர் வெரி சூசி. அப்ப நீங்க சூசியா இருக்கிறீங்கன்னா அப்ப நீட்டு உங்க அஜெண்டால இல்லையா அன்ற அந்த ஒரு நியாயமான கேள்வியை நாங்க முன்வைக்க கடமைப்பட்டோம். கேள்விகள் தான் முன் வச்சிருக்கோம். நாங்க முடிவுக்கு வரல. நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்க தமிழ்நாடு எந்த முன்முடிவுக்கும் வரல. ஆனா அந்த முடிவுக்கு வருவதும் வராமல் இருப்பதும் தமிழக அரசு, தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாட்டுல தான். அதேதான் நானும் கேட்கிறேன். செயல்ல காட்டுங்கன்றோம். செயல்ல காட்டலன்றதுதான் எங்களுடைய வருத்தமா இருக்கு. எங்களுடைய வேதனை. இந்த உண்மையா 5 நாள் உண்ணாவிரதம் இருக்கும் ஒருத்தருக்கு சர்க்கரை அளவு குறைஞ்சிருச்சு. 2 பேர்ல போராட்ட களத்துல இருக்கிற 2 பேருக்கு சர்க்கரை அளவு குறைஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு ரத்த அழுத்தம் குறைஞ்சிருக்கு. 5 நாளுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும்ன்றது தெரியல. ஆனாலும் நாங்க இங்க இருக்கிறோம்னா நாங்க செயல்படுறோம், நீங்க செயல்படுங்கன்னு சொல்றோம். அந்த செயல் வரலன்றதுதான் நம்மளுடைய வேதனையா இருக்கு. இப்ப இன்னைக்கு சட்டசபை கூடியிருக்கு. திமுக தாவேக சண்டை போடுவதற்கான இடம் அல்ல சட்டமன்றம். மக்கள் பிரச்சனையை உரையாடுவதற்கான, மக்கள் பிரச்சனைகள்ல தீர்வு காணுவதற்கான இதுதான். இன்னைக்கு முதல் வரிசை உறுப்பினர்கள் தயவு கூர்ந்து இந்த பிடி வாயிலா வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, அண்ணன் வேல்முருகன்லாம் திமுக கூட்டணியில இருந்திருந்தாலும் கடந்த ஆட்சிகள்ல எத்தனையோ பிரச்சனைகள்ல முதல் வரிசை உறுப்பினரா இருந்து தன்னுடைய உரிமைகளை கரெக்டா அந்த ப்ரிவிலேஜை பயன்படுத்திக்கிட்டாரு. ஆமா, அந்த ப்ரிவிலேஜை பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்காக இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா இல்லாத நிலை கூட அவருக்கு ஏற்பட்டு. அதுதானே பண்ணணும் ஒரு உறுப்பினர். மக்கள் பிரதிநிதின்றது அதுதான். அதை எல்லாருமே பண்ணணும்ன்றோம். முதல் வரிசையில இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருமே குரலை எழுப்பணும். அது அதிமுக, திமுக அது பண்ணலைன்னும் போது இப்ப ஏதோ ஒரு வகையில எல்லாருமே மௌனமா இருக்கிறது அது சரி கிடையாதுன்னு. அப்ப இது மக்கள் போராடினாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்ன்றதுனால தான் இந்த வடிவத்தை தேவை. இந்த பொதுமக்கள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் கிட்ட கொண்டு செல்லாமல் தடுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் ஆளுங்கட்சிகளும் அந்த ஊடகங்களும் தெளிவா செய்யுது. அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத இந்த ஊடகங்கள் அது பார்த்து கொடுக்கறதுனால, ஒருவேளை இந்த 5 பேர், இந்த 4 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறோம் அப்படின்றத மக்களுக்கு தெரியப்பட்டிருந்தா தமிழக மக்கள் அவ்வளோ ஈரம் இல்லாதவங்கன்னு நான் நினைக்கல. அவங்களுக்கு ஒரு நியாயம் எப்பவுமே உண்ணாவிரதம் மேல
தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு அந்த போராட்டத்தின் மீது ஒரு பரிவு உண்டு. அந்த பரிவு வராம, இந்த செய்தியை மக்கள் வயப்படாம, எங்களை போஸ்டர் ஒட்ட விடாம, எங்களை துண்டறிக்கை கொடுக்க விடாம, எங்களை ஊடக சந்திப்பு நடத்த விடாம, அப்படியே நடத்தினாலும் அந்த செய்திகளை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால டெலிகாஸ்ட் ஆகாம பாத்துக்கிறாங்க. அதனால ஆமா, நட்சத்திரமா இருந்திருந்தா என்ன, அன்னை வேல்முருகன் சொன்னது, இன்னைக்கு ஒரு சின்ன திரை நடிகை யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு பிக் பாஸ்ல இருந்தவங்க உட்கார்ந்துருந்தாங்க. எல்லா ஊடகங்களும் வந்து, நான் குறை சொல்லல, அவங்க அந்த ஊடகங்கள் நல்லவர்கள், ஊடகங்கள் இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் வராங்க, எடுத்துட்டு போறாங்க. அங்க ஏதோ அந்த மேல இருக்கிற அந்த சோகால்ட் ஓனர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளாக தான் இருக்கு. நாங்க உறுதியா இந்த போராட்டம் வெல்லும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சாட்சியா இதுக்கு கடந்த ஆண்டு இதே நாள்ல தூய்மை பணியாளர்கள் வெறும் ஒரு 1900 பேர் இருந்து ஆளும் அரசோட அந்த கொள்கை முடிவை மாத்தி, முடியவே முடியாதுன்னு சொன்ன ஒரு அரசோட முடிவை மாத்தி இவங்க ஜெயிச்சு காட்டினாங்க. இவங்க எங்களுக்கு பாடமா இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய போராட்டம் உடனே வெல்லனாலும் நிச்சயம் வெல்லும்ன்ற நம்பிக்கை. தொடர்ச்சியாக 5வது நாளாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமையகத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 தோழர்கள், தோழர் புளியந்தோப்பு மோகன், தோழர் தனசேகரன், தோழர் ஜீவா உள்ளிட்ட 4 தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர் பட்டினி பாடத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. நீட் ஒழிப்பு அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கம், தமிழ்நாட்டின் நோக்கமும் அதுதான், தமிழக முதலமைச்சருடைய நோக்கமும் அதுதானே இருக்குது. அப்ப நாங்க அதை முன் வச்சு தொடர்ச்சியா ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு அலுவலகத்தை வழங்கி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து அலுவலகத்தை வந்து வழங்கி இருக்கிறாங்க. அந்த வேல்முருகன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. சில சின்ன அமைப்புகள், திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி பெரிய மாநில கட்சிகள் யாரும் வந்து நேரடியா வந்து ஆதரவு தெரிவிக்கல. இன்க்ளூடிங் ஆளுங்கட்சி தரப்பினர் கூட யாரும் வந்து ஆதரவு தெரிவிக்கல. இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கல்வியை மாநில படையில கொண்டு வரணும், அதே சமயம் நீட்டு ஒழிப்பு குறித்தான ஒரு தீர்மானத்தை இந்த அரசாங்கம் மீண்டும் வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து நீட்டு ஒழிப்புன்னு சொன்னாலுமே கூட நடவடிக்கை அடிப்படைகள்லயோ செயல்பாடுகள் அடிப்படையிலேயோ வந்து நீட்டு ஒழிப்புக்கான முன்னெடுப்புகளை வந்து எடுக்காம இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்து ஒரு அயற்சி இருக்குது, ஒரு ஆதங்கம் இருக்குது. இந்த ஆட்சி, இந்த அரசினுடைய கோரிக்கையை தானே நாங்களும் முன் வச்சிருக்கிறோம், அப்ப எங்களுக்கு ஏன் பொது இடங்கள்ல போராட அனுமதி மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல உள்ளிட்ட பலவிதமான சந்தேகங்களையும் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. இந்த அரசினுடைய பாராமுகம் என்பது இவர்களை இன்னுமே வந்து மேற்கொண்டு ஒரு துன்பத்துக்கு, துயரத்துக்கு உள்ளாயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். 5வது நாளாக இருக்கிறாங்க. பல தோழர்களுக்கு, அதுல இருக்க 2-3 தோழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சு கொண்டே வருகிறது. அவருடைய நிலை என்னவாக போகிறது அப்படிங்கிறதும் தெரியல. உளவுத்துறை வந்து செய்திகள் எடுத்துட்டு போறாங்க, ஆனா கல்வி அமைச்சரோ அல்லது முதலமைச்சர் தரப்பில் இருந்தோ எந்த விதமான பதிலும் இன்னும் வரவில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சரோ அல்லது வந்து கல்வித்துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களோ வந்து இந்த தோழர்களை சந்திச்சு அவருடைய கோரிக்கையினை வந்து ஏற்றுக்கொண்டு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை முடித்து வைப்பது என்பதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவங்களுடைய கோரிக்கை என்னங்கிறது நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. இது குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.